வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரிவர் இண்டி இந்த பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் வாங்கி நியர்லி ஒரு 2 months ஆகிடுச்சு, 2 months மேலேயே ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் 1200 kilometers ஓட்டியிருக்கேன். ஸோ இது நான் வந்து இந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு வாங்கும்பொழுது October 26 என் கைக்கு டெலிவரி வந்துச்சு. ஸோ இந்த பைக் வந்து நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1,60,000 வாங்கினேன். நான் இஎம்ஐயில் போட்டதுனால அரௌண்ட் ஒரு 2 lakhs வந்துச்சு. பர் மந்த் 4,051 rupees இஎம்ஐ. இகிரீவ்ஸ் ஃபினான்ஸில் போட்டு அவங்களே வந்து ரிவர் ஷோரூம் அண்ணா நகரில் பண்ணி கொடுத்துட்டாங்க பக்காவாக. ஸோ பார்த்தீங்கன்னா இதோடைய பில்ட் கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பாடி கொடுத்துருக்காங்க. சைடில் வண்டி கீழே விழுந்தாலும் அடிப்படாமல் இருக்க 4 சைட்ஸும் வந்து அந்த ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ வண்டியோடைய ஸ்பேஸுன்னு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் சீட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 42 liters கிட்ட வச்சுக்கலாம். நீங்கள் 2 ஹெல்மெட் தாராளமாக போகும். ஸோ வண்டியோட சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஹெல்மெட் தாராளமாக வைக்கலாம், ஒரு சார்ஜர் ஒன்று வைக்கலாம். ஸோ ஒரு சின்ன லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சீட்டை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இருட்டான ஏரியாவில் கூட உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இதை மூடிட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டால் தான் அது லாக் ஆச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ், இப்போ நான் வண்டியை வந்து சார்ஜிங்கில் போட்டுட்ருக்கேன். ஸோ சார்ஜிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. நார்மல் ப்ளக் தான், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற அதே ப்ளக் தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வண்டியில் வந்து சார்ஜ் இங்கே போட்டுக்கலாம். மொபைல் சார்ஜர் வந்து இந்த சைடு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம போட்டுக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம கிலோமீட்டர் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் 1200 kilometers வந்து ஓட்டியிருக்கேன். இதில் ஈக்கோ மோடு, ரைட் மோடு, ரஷ் மோடு 3 மோடு இருக்குது. இந்த ஈக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 110 kilometer காமிக்கும். ரைட் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 kilometers காமிக்கும். ரஷ் மோடில் 80 kilometers கிட்ட காமிக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து அடிக்கடி வந்து மோட்லாம் மாற்ற மாட்டேன். ஸோ ரைட் மோடில் நான் வந்து வச்சுருவேன். அதிலே தான் நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். 1200 kilometersம் நான் ரைட் மோடில் வச்சு தான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து 90-95 kilometers தாராளமாக நான் ரைட் மோடில் கொடுக்குது. பார்த்திங்கன்னா இதோடைய ப்ளஸ், இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி மூவிங்கில் போகும்போது வண்டி வந்து நல்ல ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நல்லா நீங்கள் பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் விட்டாலும் சரி உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் நல்லா சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு பேக் பெயின் இதுவரையும் ஸ்பீட் பிரேக்கரில் விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் இருந்ததில்லை. பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் விட்டாலும் கூட அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்ததில்லை. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் விடும்பொழுதும் கூட நம்மளுடைய ஹேண்டில், அந்த ஹேண்ட்பேரில் தான் அந்த எஃபெக்ட் தெரியுமே தவிர நம்ம கையில் தான் தெரியுமே தவிர நம்ம பாடியில் அது தெரியாது. இது ஒரு அட்வான்டேஜ் தான். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். இது ஒரு 12 liters கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 10 to 12 liters கெப்பாசிட்டி சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்று. ஸோ இது வந்து 12 liters கெப்பாசிட்டி சொன்னாங்க. ஸோ அட்வான்டேஜஸ் மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எல்லா எலக்ட்ரிக் பைக்லேயுமே எந்த பைக்லேயுமே ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு சர்வீஸ் கூட நான் வந்து 825 rupees கொடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணேன். ஆக்சுவலாக அது வந்து எனக்கு ப்ராப்பராக அவங்க கன்வே பண்ணலை ஷோரூமில். நான் வண்டி எடுக்கிற அன்றைக்கி தான் எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் பற்றி கேட்கும்பொழுது
சொன்னாங்க. ஒருவேளை நான் சரியாக கேட்கலையா இல்லைனா அவங்க சரியாக கன்வே பண்ணலையான்னு தெரில. பட் வண்டி எடுக்கிற வரைக்கும், வண்டிக்கு பேமெண்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து ஃப்ரீ இல்லை அப்படின்றது தெரியாது. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஆச்சும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அது கொடுக்கல. ஸோ அது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடைய ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வண்டி வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ கண்டிப்பாக 2% சார்ஜ் வந்து ஒரு 24 ஹவர்ஸில் கண்டிப்பாக கம்மி ஆகிடும், ட்ரெயின் ஆகிடும், பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகிடும். அது ஒன்று இருக்குது. இதோட ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஷோல்டர் பெயின் வரும். அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து நல்லா செஸ்ட் பெயின் மாதிரி கூட வரும் வாங்கின புதுசில், பிகாஸ் ஆஃப் ஓவர் வெயிட்டு. இது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன விஷயம்னா, புல்லட்டை விட இது ஒரு 40 kg தான் கம்மி வெயிட்டில். நீங்கள் வேணால் கூகுள் கூட பண்ணி பாருங்கள். ஜூபிட்டர் இல்லைனா அந்த புல்லட்டு அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை விட, இந்த மாதிரி ஜூபிட்டர் வெஹிக்கிள்ஸை விட இது வந்து ரொம்பவே வெயிட் அதிகம். புல்லட் ராயல் என்ஃபீல்டை விட இது வந்து உங்களுக்கு ஒரு 30 to 40 kgs தான் வந்து வெயிட்டில் கம்மியாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி நீங்கள் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க நல்லா ஓட்டுறாங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நல்லா நீங்கள் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து சொன்ன மாதிரி அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உண்மையிலே நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களோட டிஸ்டன்ஸ் கவரேஜ் பார்த்திங்கன்னா டக்குன்னு கவர் பண்ணும். இது வந்து இதோட பிக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து சார்ஜிங் டைம் வந்து ஒரு 8 hours கிட்ட ஆகும். இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆக 8 hours ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ டைம் பாருங்கள், சார்ஜ் வந்து 53% காமிக்குது. ஃபுல் சார்ஜ் வந்து பை 10:21 PM காமிக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த சார்ஜை வச்சு நான் 58 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ண முடியும். இப்போ ஈகோ மோடில் காமிக்கு. சார்ஜிங் போட்ட உடனே ஆக்சுவலாக அது ஈகோ மோடுக்கு மாறிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு 5% 4% சார்ஜ் இருக்கும் போது தான் வந்து சார்ஜிங்கில் கொண்டு வந்து போட்டேன். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, அது ஈகோ மோடில் மாறிடும். பார்த்தீங்கன்னா ஒரு 6% சார்ஜ் வரைக்கும் உங்களுக்கு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே வரும். 6%க்கு கீழே சார்ஜ் போன உடனே இது வந்து லிம்ப் மோடுன்னு சொல்லிவிட்டு வண்டி தானாக ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். டக்குன்னெலாம் பேட்ரி லோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகிடாது வண்டி. ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜாகவும் வச்சுக்கலாம், இல்லை டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாம். பட் 6%க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வண்டியோட சார்ஜ் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிடும். லிம்ப் மோடு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிடும். அங்கேருந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாகிட்டே வரும். நியர்லி 0 வரும்போது வண்டி ஆஃப் ஆகும். இதுவரையும் 0 எனக்கு வந்ததில்லை. நான் கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் போவாதுன்றதை பிளான் பண்ணி எடுத்து ஓட்டினதுனால எனக்கு இதுவரையும் 0 வந்ததில்லை. ஸோ இது ஒன்று. ஸோ வண்டியோட ப்ரைஸிங் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சார்ஜிங் டைமும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. ஒரு சர்வீஸ்க்கும் 100 rupees இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒன்று. பட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ வாங்குறவங்க வாங்கலாம். நிறைய பேர் வந்து வாங்காமே இதை பற்றி சும்மா ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்காமல் விட்டுறாங்க. ஸோ நல்ல பைக் தான். இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு வரல. அதே மாதிரி சென்டர் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியாக போட முடியாது. சில நேரங்களில் சென்டர் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக போட்டாலும் எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சென்டர் ஸ்டாண்ட் ப்ராப்ளம் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சென்டர் ஸ்டாண்ட் அந்தளவு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. அது ஒரு ட்ராபேக்கு. ஸோ சின்ன ட்ராபேக்ஸ் தான். மற்றபடி அதே மாதிரி இந்த வண்டியில் நிறைய பேர் வந்து ரேஞ்ச் ப்ராப்ளம் வருது. பார்த்திங்கன்னா இப்போ 58 kilometers காமிக்குது ரேஞ்சு. அது நிறைய முன்ன பின்ன காமிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. நீங்கள் மோடு மாற்றிட்டே இருக்கீங்க. ஈகோ மோட்லேருந்து ரைட் மோடு ரஷ் மோடு அப்படியே சும்மா ரன்னிங்கில் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா வண்டி வந்து அந்த இது வந்து கன்ஃபியூஷன் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்ச் ப்ராப்ளம் காமிக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி அது ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிரும். இந்த ரைட் மோடில் இந்த வண்டி வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சும்மா மோடு மாற்றிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற சார்ஜ் கம்மி ஆகிட்டே வரும், ரேஞ்சும் கம்மி ஆகிட்டே தான் வரும். ஸோ அதனால தான் அந்த ப்ராப்ளம் வருது. இது நான் ஷோரூம்லேயும் கேட்டேன், சர்வீஸ்லேயும் கேட்டேன். அவங்க சொன்ன பதில் இது தான். ஸோ மற்றபடி வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 102 103 rupees கிட்ட வந்துருச்சு பர் லிட்டர். ஸோ ஒரு பெட்ரோல் சேவிங் அந்த மாதிரி காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பார்க்குறவங்க, இல்லை நல்ல ஒரு ஈவி பைக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பைக் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி யாராவது வாங்கியிருந்தா கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். மற்றபடி இதில் ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஷோல்டர் பெயின் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸில் வரும். ரெகுலராக வண்டி ஓட்டாமல் டக்குன்னு எடுத்து ஓட்டினீங்கன்னா அந்த ஷோல்டர் பெயின் பயங்கரமாக வரும் பிகாஸ் ஆஃப் த வெயிட்டு.
மற்றபடி ரைடு எக்ஸ்பீரியன்ஸு மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ வாங்குறவங்க வாங்கலாம். இதுதான் என்னோடய ரிவ்யூ. ஆஃப்டர் 5000 கிலோமீட்டர்ஸ் இது எப்படி இருக்குது என்ன என்றதை நான் அப்புறமா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.